ஆப்ரேட்டர் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து தொலைத்தொடர்பில் வந்து போஸ்டல் லைசன்ஸ் வந்து ரினியூவலுக்காக போகிறோம். கூகுளில் போயிட்டு ப்ராட்காஸ்ட் சேவான்னு அடிங்க. இங்கே பார்த்துருங்க, ப்ராட்காஸ்ட் சேவா .in போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் போயிட்டு சைன்இன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் வரும். யூசர் சைன் அப்னு இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு இண்டிவிஜுவல் நேம் இண்டிவிஜுவல் போட்டு ப்ரொப்பரேட்டர், அதில் போய்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொப்பரேட்டரோட நேம் அடிங்கம்மா. இவருக்கு அடிங்கம்மா, கோதண்டத்தை அடிங்க. பேமெண்ட் வரல, கோதண்டத்தை அடிங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே இண்டிவிஜுவல் அவங்களுடைய மெயில் ஐடி போட்டுருங்க. மெயில் ஐடி போட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அப்புறம் நேம் அடிச்சிட்டிங்கன்னா இந்த சைட் ரிஜிஸ்டர் சைட்டு வந்துடும். ரிஜிஸ்டர் சைட்டில் போய்ட்டு ஆட் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு என்னம்மா அடிங்கம்மா, நீங்கள் கொஞ்சமாக அடிங்க. அங்கே பாருங்கள், இந்த தமிழ்நாடு செலக்ட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம சென்னைனா சென்னை போட்டுங்க, டிஸ்ட்ரிக்ட்டு சிட்டி வந்து சென்னைன்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துறீங்களா லைசன்ஸில் அந்த அட்ரஸை தயவுசெய்து வந்து டைப் பண்ணுங்கள். இதில் கமா போடக்கூடாது, கமா போடலாம், அந்த புள்ளி வைக்கக்கூடாது, அப்புறம் ஸ்லாஷ்ன்ற அந்த கோடு மாதிரி போடாங்களோ அது போடக்கூடாது. அதுக்கு பதிலாக கோடு போட்டு கமா போட்டு உங்களுடைய அட்ரஸ் அடிச்சிங்க. இந்த அட்ரஸ் லைன் ஒன்று போட்டிருக்குங்களா, அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து முழுதும் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்ததாக கீழே போங்க, பின்கோடு நம்பரு, அது கீழே போனீங்கன்னா உங்களுடைய நேம் எல்லாம் வந்துதுங்களா. அதே மாதிரி தான் அதில் வந்து என்னென்னா உங்கள் பேனில் என்ன நேம் எழுதி போட்டிருக்கீங்களோ அந்த நேமை கரெக்டாக டைப் பண்ணணும். பேனில் உள்ள மாதிரி டைப் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு வந்து அது உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாயிடும், ரிஜெக்ட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி உங்களுடைய பாருங்கள் டிசிக்னேஷன் போட்டு பாருங்கள், ஓனர்னு போட்டுங்க. சொந்தமாக பண்ணிங்கன்னா ஓனரு, பார்ட்னர்ஷிப்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஓனர் போட வேண்டிய முடியாது. யூசர் நேம் போட்டுருக்காங்க பாருங்கள், இதில் தான் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து அடிக்கணுங்க. யூசர் நேம் போட்டுருக்காங்களா, உங்களுடைய மெயில் ஐடி அடிக்கிறாங்க பாருங்கள், மெயில் ஐடியை அடிச்சிருங்க. மெயில் ஐடி அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. என்னாச்சு அந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். அந்த பாஸ்வேர்டை போட்டு அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டும், மொபைலில் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அனுப்பிட்டோன்னே இதில் வந்து ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி இங்கே அடிச்சுட்டு இமெயில் ஐடி போட்டோன்னா மொபைல் நம்பரை, உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னே இந்த இதுக்கு பாருங்கள், ஒரு கோடு மாதிரி வருது பாருங்கள், அந்த கோடு இதில் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓடிபின்னு வரும், ஓடிபின்னு வரும். இதில் வந்து 2 ஓடிபி வருங்க. ஒன்று உங்களுடைய மெயில் ஐடியிலையும் ஓடிபி வரும், மொபைல்லையும் ஓடிபி வரும். இதை முடிச்சு இதை டைப் பண்ணி அந்த 2 மொபைலில் அடித்தோட தான் அடுத்த விஷயத்துக்கு போகும். நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த இயர் பை டிக்ளரேஷனுக்கு பாருங்கள், அதில் வந்து இயர் பைன்னு போட்டு இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்னு போட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனவுடனே வேறு எப்படி போகணும், ரிஜிஸ்டர் ஆகி முடிச்சோடனே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே அதில் சைன்இன் ஒரு பாருங்க, இந்த ஒரு கிளிக் சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் ஏற்கனவே மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்க பாருங்கள், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து மொபைல் ஐடியும் போடணும். அதில் போட்டு உங்களுடைய என்ன பாஸ்வேர்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு உள்ளே போட்டு கேட் வழியாக உள்ளே போயிடணும். இங்கே போகிற பாருங்கள், அந்த கேட் பாஸ்வேர்டு போடுறாங்க பாருங்கள், போட்டாங்கன்னா அந்த கேட் வழியாக உள்ளே போயிட்டு இதில் அந்த கேட்டை போட்டிருக்கோம், கேட்டை போட்டு லாகின் கொடுத்துரும். லாகின் கொடுத்துட்டோட இது மாதிரி உங்களுக்கு வந்து சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த சைட் ஒரு ப்ராட்காஸ்ட் சேவா சைட்டு, சர்ச்சு, டிராஃப்ட் லிஸ்ட்டு. இதில் ஹோமு சர்வீஸ்னு பாருங்கள், சர்வீஸை போய்ட்டு கிளிக் பண்ணணும். சர்வீஸை போய்ட்டு கிளிக் பண்ணால் எம்எஸ்ஓ டிஏஎஸ்ன்னு வரும், அதை விட்டுட்டு கீழே எல்சிஓன்னு பாருங்கள், அது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நியூ அப்ளிகேஷன் ஃபார் எல்சிஓன்னு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உள்ளே போனீங்க. ஏற்கனவே நம்ம இது பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்து இதாவில் புதுசாக பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எல்சிஓ, இதில் போட்டு வைங்களா, எல்சிஓ தானே பாருங்கள், ஆர் எக்ஸிக்டிங் எல்சிஓனா ஆமான்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிக்கணும். எல்சிஓ எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைசன்ஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ சார் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போட்டுருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் 15 வருஷம் 20 வருஷம், அந்த 15 வருஷம் 20 வருஷம் அதை டைப் பண்ணணும். மந்த்ஸு கேட்டுருக்காங்க, மந்த்ஸ் உங்களுக்கு வந்து இது கிடையாது, விட்டுருங்க. இங்கே வச்சுங்க டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய லைசன்ஸில் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க. இங்கே பாருங்கள் ஸ்லாக் போட்டுருக்காங்களா, போட்டோன்னா இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் வச்சுருப்பீங்க, அந்த லைசன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய லைசன்ஸ் காப்பி வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி இந்த பாருங்கள் சூஸ் ஆஃப் ஃபைல்னு போட்டு பாருங்கள், இதில் வந்து உங்கள் லைசன்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் போஸ்டல் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க வச்சுக்கலாம், கஸ்டமர் பேஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கஸ்டமர் பேஸ்னால் நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க் வச்சுருக்கீங்க கன்சியூமர். இப்போ சார் வந்து 150 தான் வச்சுருக்கிறாப்புல, அதனால் 150 போடுறதா, நீங்கள் ஜாஸ்தி வச்சிங்கன்னா அது போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து கேட்குறாங்க அப்ளிகேட் டைப் பண்ணிங்க, இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்களா பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ரொப்பரேட்டர் இண்டிவிஜுவலாக ப்ரொப்பரேட்டர் இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நெட்வொர்க் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள்.
சக்தி அவர் வந்து சார் வந்து சக்தி சேட்டலைட் சிஸ்டம் போடுற ஒரு சாம்பிள் அடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து சொல்யூஷன்ஸுக்கு பாருங்கள் மிஸ்டர் போட்டுட்டு அவருடைய நேமு, இந்த நேமு கூட உங்களுக்கு வந்து பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அடிக்கணும், அதை மாற்றி அடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் இங்கே அடிச்சுக்கணும், மேல் ஜெண்டர் போட்டுக்கணும், மேலா ஃபீமேலான்னு போட்டுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் இந்தியனுடைய குடியுரிமை பெற்றவங்கன்னா எஸ்ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே போங்க பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு போட்டுக்கணும், பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கணும். இது வந்து உங்களுடைய பேன் நம்பர் அடிக்கணும். இந்த பேன் நம்பர் வந்து உங்களுக்கு அடிச்சிங்கன்னா உங்களுடைய நேமுக்கு இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வெரிஃபைல வரும். அதே கூட அந்த ஆதாரை பாருங்கள் அடிஷ்னலாக வந்து உங்களுடைய ஆதாரோடைய நம்பரை இங்கே அடிச்சுக்கணுங்க. கீழே போனீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, அப்படியே மெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு இதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு கேட்டுது. நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருந்தால் போடுங்க, இல்லைனா வந்து நோன் போடுங்க. ஜிஎஸ்டின்றது வந்து உங்கள் கேபிள் தொழிலில் ஜிஎஸ்டி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக வேறு எதுக்காவது தொழிலுக்கு பண்ணிட்டு இதில் ஜிஎஸ்டி எஸ் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள் எதுக்குன்னு கேட்பாங்க. எதை இல்லைன்றதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது லோ கனெக்டிவிட்டி, எங்கள் லோ கனெக்டிவிட்டி தான் எங்களால் ஜிஎஸ்டி பண்ணலான்னு சொல்லி போடுங்க. அதுக்கப்புறம் சூஸ் பார்த்தா வெரிஃபிகேஷன், இங்கே வந்து பாருங்கள் பெர்மனெண்ட் இதில் அக்கௌண்ட் நம்பர் பேன் போட்டிங்கன்னா பேனுடைய டீட்டெயில்ஸ், பேன் அடிக்கணும்ல, பேனுடைய நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வெரிஃபைன்னு போடுறோம். வெரிஃபை பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் கொடுத்த பேன் நேமும் இதுவும் ஒன்றாகுதுன்னா வெரிஃபைன்னு வந்துடும். வெரிஃபைன்னு வந்துடும். அப்படிலாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைன்னு இதில் காமிச்சு பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு போட்டுருக்கு. அப்படியே கீழே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பண்ணிக்கிறாங்களா கேட்குறாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கு கேபிள் டிவிக்கு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணிங்கன்னா அது கொடுக்க தேவை, நோனே போட்டு விட்ருங்க. அதுலேயும் லோ கனெக்டிவிட்டி போடுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ண சொல்ல உங்களுடைய நெட்வொர்க் நேமு உங்கள் அட்ரஸ் அடிக்கணுங்க. இந்த அட்ரஸில் வந்து இந்த ஸ்லாஷ் போடாதீங்க, ஏன்னா இந்த வேறு மாதிரி டிஃப்ரெண்டான ஐஃபோன்லாம் இதில் போடுங்க. 5 பாருங்க, இவர் வந்து பழைய புது நம்பர் 5 போட்டுக்கார், பழைய நம்பர் 89, அதுக்கு பதிலாக ஐஃபோன் போட்டு 89 போட்டுக்கார். நேரு ஸ்ட்ரீட்டு ஜூலை மில்னு போட்டார். இதே தான் வந்துடும். அது மாதிரி கண்ட்ரி நீங்கள் சென்னை வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை போட்டுருக்காரு, ஸ்டேட்டு போட்டுருக்காங்க. தாலுக்கான உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய வருவாய்த்துறை எங்கே இருக்குதோ அந்த தாலுக்கா இதை போடுங்க. பின்கோடு வந்து தெளிவாடிங்க. இது அப்படியே அடிச்சுட்டு கீழே வந்தீங்க வச்சிங்கன்னா லேண்ட்லைன்லாம் தேவையில்லை. அந்த சேமஸ் அமௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள அட்ரஸ் அப்படியே மறுபடியும் இங்கே கீழே வந்துடுங்க. இதில் அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துடும். இது ஏற்கனவே அடித்ததுனால உங்களுக்கு காட்டல, அது இப்போ அது கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். சேமஸ் அப்படியே வந்துச்சிங்களா, அப்படியே போமா, அப்படியே போயிட்டீங்கன்னா அப்படியே கீழே வரும். இதெல்லாம் வந்து மேண்டிட்டரி அதிலே இருக்கும், அதனால் நீங்கள் ஒன்று விட்டாதீங்க. இதில் ஆட் போயிட்டு ஆடு, அப்புறம் சேவ் இது டிராஃப்ட் ஆடு அழுத்திட்டு அப்புறம் சேவ்னு இதுன்னு வரும். வந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துருப்பாங்க. சக்தி சேட்டலைட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்துருமா 589 நேரு ஸ்ட்ரீட்டு சூளைமேடு சென்னை எக்மோர் வந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் நெக்ஸ்ட்டு ஆத்தரைஸ் சிக்னேச்சர் கேட்குறாங்க. நான் எனக்கு நோ போட்டுடணும், நோன்னு டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சேவ் டிராஃப்ட்னு போட்டோம். இங்கே பாருங்கள் இதில் வந்து எம்ஓஎஸ்ஓ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய எம்ஓஎஸ்ஓ நம்பர் டிசிசியிலுடைய எம்ஓஎஸ்ஓ நம்பர் 9//216 ஐஃபோன் போட்டு தாஸ் இதை வந்து போட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து வேலிடேட் தேவை, இதை மட்டும் போட்டால் போதும். அது கீழே போட்டிங்கன்னா சென்னை செலக்ட் வந்து எங்கள் சென்னை தானம்மா, தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடு இங்கே வந்து ஸ்டேட் தமிழ்நாடு. இங்கே வந்து நம்மளுடைய கம்பெனியுடைய அட்ரஸுங்க, அதாவது டிசிசியிலுடைய அட்ரஸ் போட்டுங்க. 9A5 கிளப் ரோடு எம்எஸ் நகர் போட்டு சேட்பட் சென்னை இது போட்டிங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ், நம்மளுடைய இது நம்ம லைசன்ஸ் அட்ரஸ்ஸு. இங்கே போட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் லிங்க் அதெல்லாம் அது தேவைப்படாது இல்லைம்மா, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆடு போட்டு அது ஆடுன்னு இது பண்ணிங்க. அதை வந்து ஓகே கொடுத்துரும். இதில் வந்து என்னென்னா என்ன கேட்குது, அக்ரிமெண்ட் டேட்டு கேட்குதா, என்ன நம்ம டேட்டு போடணுமா, தேவையில்ல. நெக்ஸ்ட்டு போயிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து சென்னை தானே ஊரா, தமிழ்நாடு போட்டுருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை போட்டிருக்காங்க. சென்னையில் நடத்தினா சென்னை போடுறாப்புல. நீங்கள் எந்த ஏரியாவில் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, சூளைமேடு அப்படின்னு போடுறாரு அவர். சூளைமேடு ஏரியாவில் லைன் வச்சுருக்காரு, அந்த ஏரியா ஆப்ரேஷன் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 4-5 இடத்துல போட்டிங்கன்னா 4-5 அட்ரஸ் கரெக்டாக டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு ஆடுன்னு போட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்னு சொல்லுங்க. இந்த காலம் வந்துடும், டிக்ளரேஷன் டீட்டெயில்ஸ் காலம்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் இந்த சைடில் பாருங்கள் பாக்ஸ் மாதிரி ஒரு இருக்கும் பாருங்கள். அந்த பாக்ஸில் எல்லாமே டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ளே போங்க. அடுத்தது வந்து டவுன்லோட் வரும், அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட்டுன்னு வரும், அது உள்ளே போயிடுங்க. உள்ளே போனால் இதை பார்த்துங்க. இதுதான் உங்களால் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலு. இதில் என்ன கேட்டுக்குது, ஜிஎஸ்டி நம்மகிட்ட எல்லாம், அதனால் அது நமக்கு தேவை கிடையாது. இங்கே பாருங்கள் பேன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பேனை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் இவர் வந்து ஐடி வந்து இது பண்ணல, அதனால் அவருக்கு அப்லோட் பண்ணல. இது இருந்தால் பாருங்கள். இன்னொன்று என்ன போட்டிருக்காப்புல, ஆத்தரைஸ்டு லாஸ்ட்டு, அது நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம கொடுக்குறோம், அதனால் தேவையில்லை. இங்கே பாருங்கள் இவர் வந்து பாருங்கள் இது கொடுத்துருக்காப்புல, என்னது டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் இதில் போட்டிருக்காங்க.
அதை பிரிண்ட் எடுத்து நோட்ரி பப்ளிக்குடைய சைன் வாங்கி அதை வந்து ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி இதில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதை சாம்பிளும் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். அடுத்து போகணுமா, இதுக்கப்புறம் பாருங்கள் கோதண்ட பாணி. இவர் வந்து இது வந்து அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காரு, ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஆதார் கார்டு இது பண்ணி வைக்கிறோம். அடுத்த சேவ் நெக்ஸ்ட்டு. சேவ் நெக்ஸ்ட் போட்டோன்னா இதுக்கு வந்து பேமெண்ட் கேட்டுன்னு வந்துடும். பேமெண்ட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 போட்டிருக்கோம். ப்ரொசீட் டு பேன்ட்டுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போங்கம்மா. இவர் ஏற்கனவே பேமெண்ட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே பேமெண்ட் பண்ணிட்டாப்ல. கீழே போங்கம்மா. ஏற்கனவே ஒரு பேமெண்ட் பண்ணிட்டார். இவர் போட்டு வந்து வந்துடும், பேமெண்ட் போட்டு வந்துடும். இது வந்துடும். இது வந்து ரிவர்ஸில் வந்துடுங்க. இப்படி வந்துடும். வந்தோடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கேட் வழியாக போயிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானம்மா. வேறு ஏதாவது டவுட் வந்துன்னா நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.